1 கப்பு பாசி பருப்பு. இதை நல்லா வறுக்கணும். நல்லா சிவப்பு கலர் வர வறுக்கணும். இன்னும் வறுக்கணும். சோக்க வறுத்தாச்சு. இது ஜவரிசி. இதையும் இதில் போட்டு நல்லா வறுக்கணும். ஆனால் முழுசாக போட்டு அவிச்சா இது சீக்கிரம் வேகாது. வறுத்து போட்டால் சீக்கிரம் வேகும். இதை வறுக்கணும். ஜவரிசியும் வறுக்கணும். பொரியும் வறுக்கும்போது இது பெருசாகும். நல்லா போட்டால் வேகாது. ஜவ்வரிசிலே பாயசம் வைக்கலாம். நான் என்ன இப்போ இந்த சிறுபயரில் வைக்கிறது மாதிரி ஜவ்வரிசிலையும் வைக்கலாம். பால் ஊற்றி வைக்கணும். கடலை பருப்பும் வைக்கலாம். கடலை வைக்கலாம். பொரியும் பருப்பு 2-3 தண்ணி கழுவணும். இன்னொரு தண்ணி. பானையிலையும் போட்டு தண்ணி ஊற்றி அவிக்கலாம். ஆனால் நிறைய நேரம் ஆகாது. குக்கரில் 3 விசில் விட்டு பாத்திரம் திறந்து வெந்திருந்தேன்னா எடுத்துடணும். இல்லாட்டு கரெக்டாக தண்ணி வைக்கணும். இந்த கப்புக்கு 1 கப்பு பயறு, 50 ஜவ்வரிசி. அதே அலசணும். ஏன்னா கரையாது. ஏன்னா நம்ம வறுக்கிறதுனால அது கரையாது. அழகாக இருக்கும். வறுக்கிறதுனால கரையாது. சும்மா இதை அலசினா போதும். 50 கிராம். 1 கப்புக்கு 50 கிராம். 2 கப்புக்குன்னா 100 கிராம். 1 கப்பு 2 தண்ணி. ஏன்னா 1 கப்பு பயருக்கு 2 கப்பு தண்ணி. ஆனால் இப்போ அந்த இது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒரு கப், ஒரு சின்ன கப். அதில் 1 கப்பு கூட. இந்த கப்புக்கு 1 கப்பு. இதுக்கு 2 கப்பு. நம்முடைய 3 விசில். பயருக்கு 2 துண்டு சர்க்கரை. அதில் 1/2 கப்பு தண்ணி வச்சு அதை காய்க்கணும். காய்ச்சி அதில் அரிச்சிட்டு ஊற்றணும். பாவெடுக்கணும். பாவெடுத்து எதுக்கு பாவெடுக்கணும்னா இதில் மண் இருக்கும். அந்த மண் அடியில் போயிடும். அரிப்பு வச்சு அரித்து அதை திருப்பி ஊற்றணும். ஒரு முறை பெரிய ஒரு முறை தேங்காய். பால் எடுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்கணும். இவ்வளோ தண்ணி விட்டு அடிக்கணும். அடியில் பிடிக்காம. இது முதப்பால். சரி, இது 2ஆவது. இது 2ஆம் பால். முதப்பால் அங்கே எடுத்து வச்சிருக்கு. இது 2ஆம் பால். இப்படி எத்தனை பால் இருக்கணும்? அவ்வளோதான். 2 பால். 2 பால் போதும். முதல் பால் ஃபஸ்ட்டு இதை ஊற்றணும். 2ஆவது அதை ஊற்றணும். இது சும்மா காய்ச்சா போதும். அது எதுக்குன்னா அந்த மண் எல்லாம் போடுறதுக்கு. அவ்வளோதான். வேற ஒன்று. இந்த மண் அடியில் கரையும். வறுத்து தான் போடணும். வறுத்தா சூப்பராக இருக்கும். ஒன்றுமே தெரியாது யார் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த சர்க்கரை பாவம் எடுத்து அரிக்கணும். எங்கள் அப்பா
இதை அந்த முழு பயிரை வாங்கி வறுத்து உரலில் குத்தி அதை சுளவு வச்சு புடைச்சி பானையில் வேக போடுவார். ஒரு அது குடிக்கே அது ஒரு அதில் தான் அடுப்பில் வச்சாச்சு. தீ போட்டு சரி சிம்மில் போட்டுட்டு கிண்டணும். சிம்மில் போட்டுட்டு கிண்டணும். இப்படி கீறிட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கணும். இப்படி பொடி பொடியாக நறுக்கணும். பொறுமையாக இருந்து வைக்கணும். அப்போ தான் ருசியாத்துட்டு நெய் ஒரு ஸ்பூன். இது நாங்கள் வீட்டில் செய்த நெய்னால தான் அப்படி போடுறோம். கம்மியாக போடுவோம். கடையில் உள்ளதுன்னா இது நம்ம வீட்டில் செய்யறது சாப்பிடலாம். நெய் போட்டாச்சு. அறுக்குன தேங்காய், முந்திரி பழம், இது அண்டி பருப்பு. இது நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்குறது. எல்லாத்தையும் இதில் வறுக்கணும். முதல்ல தேங்காவை போடணும். முதல்ல தேங்காய் தேங்காய் பொன்னரம் ஆகணும். மெரூன் கலர் ஆகணும். தேங்காய் இப்படி இருக்கா இல்லை வரணும். பொறுமையாக செய்யணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அப்போ பொறுமையாக செய்து நீட்டாக சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல அடுப்பில் சிம்மிலே போட்டிருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் போட்டால் அப்படியே விடணும். பிடிக்காது, அடி பிடிக்கக்கூடாது. கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா சூக்கணும். இப்படி ஒடிக்கும்போது தேங்காய் இப்படி எடுத்து பார்க்கணும். இப்படி முறியணும். இப்படி ஒடியணும். அவ்வளோ. இனி அண்டி பருப்பு எவ்வளவு கிஸ்மிஸ் பழம். முந்திரி பழம் ஊடும். அந்த முந்திரி போட்டது அது ஊடும். வறுத்து வச்ச எல்லாம் அண்டி பருப்பு, தேங்காய், இது கிஸ்மிஸ் பழம். ரெண்டாவது பால். ஏலக்காய் இடிக்கணும். இடித்து இந்த வித்தை தான் போடணும். அந்த தோல் போடக்கூடாது. அது வாயில் வரும். மற்றபடி எல்லாம் சவச்சி அப்படி சூப்பராக இது போடக்கூடாது. அதில் இருக்க தோலை எதுலேயுமே போடக்கூடாது. அதிரசம் போடலாம். இல்லை ஒரு இந்த இதை வந்து இந்த ஏலக்காய் இது இந்த தொலியை எடுத்துடணும். தொலிக்க உள்ளே இருக்க வித்தை எடுத்து மட்டும் போடணும். நான் போட்டிருக்கேன். அது அவ்வளோதான். கிண்டி விடணும். அப்புறம் நம்ம இனி எடுத்து வச்சிருக்க ஒன்றாம் பால். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆஃப் பண்ணிடுறோம். உடனே ஆஃப் பண்ணி முடி வச்சிடணும். ஆஃப் பண்ணி வச்சு அவ்வளோதான். அதை கொதிக்க விடக்கூடாது. அந்த சூடுலேயே அது அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சிறுபயர்
அதை நல்லா வறுக்கணும். சோப்பு கலரில் வறுத்து அதை ஒரு இதில் தட்டி வச்சுட்டு ஜவ்வரிசி நல்லா பொரியை மட்டும் வறுக்கணும். ரெண்டையும் கழுவி குக்கரில் போடலாம், இல்லாட்டு பாத்திரத்திலே போட்டு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதேமாதிரி பாத்திரத்தில் போட்டு முதல்ல பயரை வேக வச்சுட்டு ரெண்டாவது அதை தூக்கி போடலாம். அந்த ஜவ்வரிசியை போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்த உடனே இறக்கி வச்சுட்டு ஒரு அரை முறை தேங்காய் பால் எடுத்து புழிஞ்சு 1ஆம் பால் 2ஆம் பால் 1ஆம் பாலை தனியாக வச்சுக்கிட்டு ரெண்டையும் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் 2 கீத்து அண்டி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் இவ்வளோத்தையும் நல்ல நெய்யில் வறுத்து அதில் தட்டணும். தட்டிட்டு எடுத்து 2ஆம் பாலை ஊற்றணும். அது ஊற்றி இப்படி கிண்டி கொடுக்கணும். அது பிறகு இறக்கும்போது ஏலக்காயை இடித்து அதில் உள்ள இருக்க விதையை மட்டும்தான் போடணும், அந்த தொலியை போடக்கூடாது. போட்டு 1ஆம் பாலை கடைசியில் ஊற்றணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். கொதிக்க விடணும்னு கிடையாது. ரொம்ப நேரம் பிறகு கொதிக்க விட்டோம்னா அது துருதுரா ஆயிரும் பால். அதனால தான் அதை அப்படி தேங்காய் பால் லாஸ்ட்டில் ஊற்றுது, துருதுரா ஆகிடும். பசும்பாலெல்லாம் ஊற்றக்கூடாது.